சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தல சரியா? அதனால உங்களை விட ஒரு நல்ல உயர்ந்த வக்கீலா பார்த்து சட்டத்துல ஏதாவது ஓட்டை இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு சாதகமான ஒரு பதிலோட வாங்க. நீங்க லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றீங்க. லக்ஷ்மி கிடையாது, நந்தினி. என்னடா சொல்ற? உண்மையா சொல்றேன்னு. இவங்களை நான் சென்னையில பாத்திருக்கேன். டேய், இவ பேர் லக்ஷ்மிடா. பக்கத்து ஊர்ல தான் வீடு இருக்கு. அண்ணா, ஏன்னா மறுபடியும் போய் சொல்றீங்க? இவங்க இருந்தது சென்னையில. இவங்க LIC இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். நான் சொன்னது கரெக்ட் தானே? டேய் சக்தி, நீ இவ்வளவு தூரம் இவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதால உன்கிட்ட மட்டும் நான் உண்மையை சொல்லிடுறேன். இவங்க என்னங்க? இல்ல, நானே சொல்றேனே. என் பேரு நந்தினி தான். இவரை நான் ஒரு தடவை ஆபீஸ்ல பாத்திருக்கேங்க. ஆசிரமத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக இவர் மூலமா தான் 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்கியிருக்கேன். வேற அவ்வளவுதானா? ஈரலட்சுமி, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். டேய் சக்தி, தங்கம் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா சுயநினைவு இல்லாம வீல் சேர்லயே உட்காந்துட்டாங்க. அப்பா வெளியே போறதை விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தங்கவேல் அண்ணனுக்கு கல்யாண வயசு வந்தும் அவருக்கு பொண்ணை கொடுக்க யாருமே முன் வரல. அப்பதான் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். 2 பேரும் லவ் பண்ணோம். நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சும் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்தா அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் நானும் ஆசைப்பட்டேன். அவ பேச்ச நம்பி எல்லார்கிட்டயும் நான் கல்யாணம் பண்ணிட்டு லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவ வரலடா. அப்பதான் நான் நந்தினிய பார்த்தேன். அதுவும் எங்க, நான் வீட்டுக்கு வர பயப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போனப்ப இவளும் தான் காதலனால ஏமாத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்க வந்தா. பாவண்டா நந்தினி, அந்த அளவுக்கு இவன் மனசு நோக்கடிச்சிருக்கா அந்த அயோக்கிய. சரியான காட்டு விராண்டிடா அவன். நல்ல வேலையா அவன் கிட்ட நந்தினி சிக்கல. டேய், நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணுடா. உதவின்னு கேட்டா உடனே உதவி செய்ய வந்துருவா. நம்ம குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே எனக்கு உதவுறேன்னு சொன்னா. 2 பேரும் வாழ்க்கையில ஏமாந்துட்டோம். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவளும் சரின்னு சொன்னான். நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதாண்டா உண்மை. நீ என் தம்பிங்கிறதுனால உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்ன, உங்க தம்பி நம்ம கதையை கேட்டு ஷாக் ஆயிட்டாரு போல இருக்கு. சக்திவேல், நந்தினியை பார்த்தா இவளை ஏமாத்தனவன் அடிக்கணும் போல தோணுது இல்ல? லக்ஷ்மி, என் தம்பி ரொம்ப கோவக்காரன். உன்னை ஏமாத்தினவனை காட்டினேன்னு வச்சுக்க ஒரு வழி பண்ணிடுவான். அப்படியா? ஆ. என்ன சக்தி, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி என்னை ஏமாத்தினவனுக்கு தண்டனை கொடுத்துடலாமா? சொல்றா, ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தினவனு என்ன செய்யலாம்? சரி விடுங்க விடுங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம்? அது இவங்கள சென்னையில பார்த்தது ரீகலெக்ட் ஆச்சு, அதான். ஆமா, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். லக்ஷ்மி,
இவனை ஏற்கனவே சென்னையில பார்த்ததுனாலதான் நீ ஒரு மாதிரியா இருக்கியா? அப்படிலாம் இல்லைங்க. இதனை எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா சக்திவேல் கிட்ட எல்லா உண்மையா சொல்லியிருப்பேன். என் தம்பி என்ன காட்டி கொடுக்க மாட்டான். சரி அதெல்லாம் விடுங்க, கொடுங்க. ம். அடடா, நான் வேற உணர்ச்சி வசப்பட்டு நந்தினி பத்தின எல்லா உண்மையும் சக்திவேல் கிட்ட சொல்லிட்டேனே. அதே மாதிரி அவனும் அப்பா கிட்ட சொல்லிட்டா. கடவுளே. அனுஷ்கா ஃபோன் பண்ணிருக்கா. இங்க நந்தினியை பார்த்த டென்ஷன்ல அனுஷ்காவுக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். என்ன சக்தி, மறந்துட்டீங்களா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அனுஷ்கா. இங்க நந்தினியை பார்த்த டென்ஷன்ல உனக்கு நான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன். நந்தினிய பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? என்னை ஏமாத்திட்டு நம்பிக்கை துரோகம் செஞ்சது. எப்படியோ எங்க வீட்டை கண்டுபிடிச்சு எங்க அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன, உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். சரி, எப்ப சென்னைக்கு வரீங்க? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி நான் சென்னைக்கு வர ஐடியாவே இல்ல. அப்ப ஆபீஸ் வேலை? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இனிமே என் வேலையே நந்தினிய இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுதான். சக்தி. அனுஷ்கா, அண்ணன் கூப்பிடுறாரு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. ஒரே குழப்பமா இருக்கே. அண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன். லக்ஷ்மி பத்தின எல்லா உண்மையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன மாதிரியே உணர்ச்சி வசப்பட்டு நீ அப்பா கிட்ட சொல்லிடுயோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுடா. அப்பா பத்தி உனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. அவருக்கு போய் சொன்னா பிடிக்காது. ஆனா நானும் நந்தினியும் அப்பா கிட்ட போய் சொல்லி நான் லவ் பண்ண பால்காரி ரவுடி லக்ஷ்மி தான் இந்த நந்தினின்னு போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அவ வந்ததுல இருந்து நம்ம வீட்டுல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி அம்மாவும் குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நந்தினி பத்தின உண்மைய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. உங்க அப்பா என்னை பத்தி பேசினதெல்லாம் கேட்டல. அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. என்னடா யோசிக்கிற? சத்தியம் பண்ணி கொடு. இல்லண்ணே, சென்னையில பார்த்த நந்தினி தான் உங்க வைஃபான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதான் விவரமா சொல்லிட்டீங்களே. உங்களை பத்தியும் நந்தினி பத்தின விஷயமும் நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்க மன திருப்திக்காக நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். உங்களை பத்தியும் நந்தினி பத்தியும் அப்பா கிட்ட நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ என் தம்பிடா. उमा कोमल अस्ताभ्याम
நல்ல ஜோடி 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம நீடூழி வாழ்வீங்க. இதுதான் கடவுளோட சித்தம். கடவுளே, இத நீதான் இந்த சாமியார் மூலமா சொல்லிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமியார் வேஷம் போட்டு ஏதாவது சொன்னா இந்த பொண்ணுங்க உடனே நம்பிடுறாங்க. நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. இப்ப வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள 2 பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கு பரிகார பூஜை செய்ய வர சொன்னாங்க. பேசாம இதே வேஷத்துல இருந்தா தினமும் 4 காசு பார்த்து செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க எழுதி கொடுத்தத சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்து பேசிட்டேன்ல. இப்ப பேசுனதுக்கு பணத்தை கொடுங்க. சரி, அடுத்து நான் எப்போ வரணும்? நாளைக்கே வரணுமா? என்ன நடக்குதுங்க? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவ மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப். எங்க அம்மா தான் இதை தெரிஞ்சுக்க சொன்னாங்க. இதுக்கு 3000 ரூபாய் செலவு. வழக்கம் போல இருக்கேம்மா. ஏமா இப்படி சலிச்சுக்கிற? உன் கொழுந்தனார் சென்னையில இருந்து வராருன்னு சொன்னியே, வந்துட்டாரா? அவர் வந்துட்டாருமா. அவர் வந்த உடனே என் மாமனாரு லக்ஷ்மி தான் இங்க எல்லாம், அவதான் இந்த வீட்டோட தெய்வம்னு லக்ஷ்மி புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாரு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி இப்ப என் கைக்கு அதிகாரம் வரணும்னா சக்தி வேலை யூஸ் பண்ணிக்கிறேன். தேடு, பார்த்து பக்குவமா நடந்துக்க. அக்கா, இங்க இருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் தேடுறேன். காஃபி. அக்கா, கோச்சுக்காதீங்க. இந்த காஃபி அது கொடுத்துருங்க. அதுக்கா? அதுனா? அதான் நம்ம வீட்டுக்கு ஒண்ணு வந்திருக்கேன், அதுக்கு. இவன் இப்படி சொல்லிட்டு போறா? இது என் வீடு. நான் வச்சதுதான் சட்டம்.
நம்ம வீட்ல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி அம்மாவும் குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நந்தினி பத்தின உண்மைய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, வாங்க அண்ணி. கொழுந்தனாரே, பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க. உங்களை போய் மதிக்க மாட்டேங்கிறாளே அந்த லக்ஷ்மி. என்னாச்சு? நேத்து என்னடானா உங்களுக்கு காஃபியே தரக்கூடாதுன்னு சொன்னா, இன்னைக்கு என்னடானா இந்த காஃபியை என் கையில கொடுத்து அதுகிட்ட கொடுங்கன்னு சொல்றா. எனக்கு வந்த கோபத்துக்கு இந்த காஃபி அவ மூஞ்சிலேயே ஊத்தணும்னு தோணுச்சு. நான் பொறுமையா இருந்ததுனால அவ தப்பிச்சா. பின்ன என்ன கொழுந்தனாரே, அவ உங்களை அது இதுன்னு ஒருமையில சொல்றா. நீங்க என்ன ஆடா மாடா? இப்பெல்லாம் நாயை கூட பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. சொந்த கொழுந்தனார் உங்களை போய் அது இதுன்னு சொல்றாளே. விடுங்க அண்ணி, அவங்க குணம் தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நீங்க பெருந்தன்மையா அதை கண்டுக்காம விட்டுறலாம். என்னால சும்மா இருக்க முடியாது. உங்க அம்மாவை குணப்படுத்த நீங்க பாட்டு பாடினதை எப்படி எல்லாம் நக்கல் அடிச்சா. உள்ள அன்போடு ஆத்மார்த்தமா பாடணுமா. ஏதோ உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசமே இல்லாத மாதிரியும் அவதான் மொத்த பாசத்தையும் கொட்டுற மாதிரியும் எல்லாம் பேசிட்டு இருக்கா. இந்த அநியாயம் இந்த வீட்ல மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்க பொறுமையா இருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுதான். பரவாயில்ல அண்ணி, நீங்களாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். அண்ணி, நீங்களும் தங்கவேல் அண்ணன் மாதிரி நல்லவங்களா இருக்கீங்க. அண்ணி, ஜோடி சூப்பர். அந்தால எனக்கு நல்ல ஜோடி. அவரை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அண்ணி, என் மனசு மாதிரியே உங்க மனசு படுற வேதனையும் எனக்கு புரியுது அண்ணி. அப்பா லக்ஷ்மி அண்ணியை இந்த வீட்டு தெய்வம்னு சொன்னப்போ நான் உங்களை கவனிச்சேன். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நீங்க. ஆனா அவங்க அப்படியா மதிக்கிறாங்க உங்களை? எதுக்கு எடுத்தாலும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவங்களையே பெருமையா பேசுறாங்க. அவங்க கையில சாவி கொத்து இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஐஸ் வைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. நியாயப்படி பார்த்தா அந்த சாவி கொத்து உங்ககிட்ட தானே இருக்கணும். நான் கூட அம்மா கிட்ட கேட்பேன், ஏமா இந்த சாவி கொத்தை இடுப்புல மாட்டிக்கிட்டு போறேன்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பெரியவனுக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த மருமக கிட்ட சாவி கொத்தை கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நடக்காம அவங்க சாவி கொத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க. அந்த சாவி கொத்தை அவங்க கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தாதான் அம்சமா இருக்கும். எப்படியாவது அந்த சாவி கொத்தை உங்ககிட்ட வாங்கி கொடுத்து அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறேன். அண்ணி, கண்டிப்பா அந்த சாவி கொத்த நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உண்மைய சொல்ற கொழுந்தனாரே, நீங்க ஒருத்தர் தான் என் மனசு சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் புருஷன் அந்த மரமண்டி கூட இது தெரியல. அண்ணி, எதுக்கு இப்ப அண்ணனை திட்டுறீங்க? இல்ல கொழுந்தனாரே, நான் இங்க வந்ததுல இருந்து அந்த சாவி கொத்த வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் வாங்கியே கொடுக்கல. ஆனா நீங்க நான் கேட்காமயே சாவி கொத்த வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகமா சொல்லிட்டீங்க. இப்ப என் கண்ணுக்கு நீங்க தான் என் ஆசையை நிறைவேற்ற போற தெய்வ மாதிரி தெரியுறீங்க. அண்ணி, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி, காஃபியை கொடுங்க. வேணா கொழுந்தனாரே, இந்த காஃபி ஆறிடுச்சு. தோட்டத்துல இருந்து மாம்பழம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்.
என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறியா? என் லெவல்ல இருந்து நான் கொஞ்சம் இறங்கி வந்தால நீ காலி. முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த அண்ணிய வச்சு உன் இடத்துல இருந்து உன்னை காலி பண்ற லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி பேர்ல இருக்கிற நந்தினி.